இன்றைக்கி நம்ம ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் ஷேர் பண்ணுறது அப்படின்னா லிங்க் மட்டும் ஷேர் பண்ணுறதுன்னு நினச்சிக்க போகிறீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனை இன்னொரு ஃபோனுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஷேரிட் ஜெண்டர் இப்படிப்பட்ட அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை இன்னொரு ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இமேஜஸ், வீடியோஸ், மூவிஸ், பிடிஎஃப் இப்படிப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எப்படிப்பட்ட ஷேரிங் அப்ளிகேஷன் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த அப்ளிகேஷன்லாம் பேன் பண்ணதுனால நம்ம அதுக்கு ஆல்டர்னேட்டாக இப்போ வர எல்லா ஃபோன்லையுமே நியர்பை ஷேர் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நியர்பை ஷேர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ஒருவேளை இந்த நியர்பை ஷேர் ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம ஏற்கனவே இந்த நியர்பை ஷேர் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுற வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ ஐ பட்டன்லையும் இந்த வீடியோட எண்டில் லாஸ்ட்டில் எண்டு ஸ்க்ரீன்லையும் போடுறேன். தேவைப்படுறவங்க அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்கு வருவோம். ஸோ ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செஞ்சுருக்கணும். அந்த விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரை மட்டும் லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ ப்ளே ஸ்டோரே அதோட வெர்ஷனை ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணிக்கும். ஒருவேளை நீங்கள் மேனுவலாக ப்ளே ஸ்டோரை அப்டேட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் செட்டிங் போயிடுங்க. இங்கே கடைசி அபவுட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே ப்ளே ஸ்டோர் வெர்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே அப்டேட் ப்ளே ஸ்டோர் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி இந்த ப்ளே ஸ்டோரை நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட்டடாக இருந்தது அப்படின்னா ப்ளே ஸ்டோர் இஸ் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ பண்ணும். நீங்கள் ஜஸ்ட் அண்டர்ஸ்டூட் கொடுத்து வெளில வந்துடலாம். ஒருவேளை லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஷேர் ஆப்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே இருக்க இந்த சென்ட் ரிசீவ் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம அப்ளிகேஷனை ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் பண்ணுற மாதிரியே சென்ட் பண்ணுற ஃபோனில் சென்டும், ரிசீவ் பண்ணுற ஃபோனில் ரிசீவ் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. இப்போ நான் சென்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்த பிறகு இங்கே ஒரு கண்ட்ரி ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நியர்பை ஷேர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு 3 செட்டிங்ஸ் ஆன் ஆகும். அதாவது உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய வைஃபை, ப்ளூடூத், லொக்கேஷன் இந்த 3 செட்டிங்ஸ் ஆன் ஆகணும் மட்டும் தான் உங்களோட ஃபைல்ஸை ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ அது மாதிரி இந்த ஆப்ஷன்லையும் 3 செட்டிங்ஸ் ஆன் ஆகும். வைஃபை, ப்ளூடூத், லொக்கேஷன் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன் ஆகும். ஒருவேளை ஒரு சில உங்கள் ஃபோனில் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகலை அப்படின்னா நீங்கள் மேனுவலாக அந்த ஆப்ஷன்ஸ் ஆன் பண்ணி இந்த ஷேர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனும் இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு ஷோ பண்ணோம். உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் தேவையோ அந்த அப்ளிகேஷனை இங்கே ரைட் சைடில் டிக் பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அந்த அப்ளிகேஷனை அந்த ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மேலே ஒரு ஷார்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஷார்ட் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணியும் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவையான மாதிரி சைஸ் வைஸோ இல்லை நேம் வைஸோ நீங்கள் ஷார்ட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி முடிச்ச பிறகு இந்த ஷேர் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போது யாரோட ஃபுல்லாக ரிசீவ் ஆப்ஷன் கொடுத்துருக்குமோ அவங்களோட லிஸ்ட்டு இந்த இடத்துல ஷோ பண்ணும். ஸோ நம்ம ஜஸ்ட் டிவைஸை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போது ரிசீவரோட டிவைஸை நம்ம செலக்ட் பண்ண பிறகு அந்த ரிசீவரோட ஃபோனில் ஒரு கோடு ஜென்ரேட் ஆகி அந்த கோடு அவங்களுக்கு ஷோ பண்ணும். அவங்க ஜஸ்ட் ரிசீவ் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு பேர் ஆகும். ஸோ அவங்க ரிசீவ் கொடுத்த பிறகு நம்ம செலக்ட் பண்ண அப்ளிகேஷன் அவங்களுக்கு ஷேர் ஆகும். அப்ளிகேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இந்த அப்ளிகேஷன்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு மொபைல் டேட்டா ஆன் இருக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் மொபைல் டேட்டா ஆஃபில் இருந்தாலும் ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷனை உங்களால் ஷேர் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஒருவேளை இன்னும் சில அப்ளிகேஷனை இதே ஸ்பாட்லேயே நீங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா என்கிட்ட சென்ட் மோர் ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனை நீங்கள் எங்கேருந்தும் செலக்ட் பண்ணி டேரெக்டாக ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளே ஸ்டோரில் நிறைய அப்ளிகேஷன்லேருந்து நம்மளுக்கு அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா இங்கே அப்டேட் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த அப்டேட் ஆலை யூஸ் பண்ணி எல்லா அப்ளிகேஷனையும் ஒரே சிங்கிள் டேப்பில் நம்மளால் அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ அது மாதிரியே இப்போ நம்ம என்னது அப்ளிகேஷன் ஷேர் பண்ணமோ அந்த ஒவ்வொரு அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பதில் எல்லா அப்ளிகேஷனும் சிங்கிள் டேப்பில் நம்மளால் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இந்த இன்ஸ்டால் ஆல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எல்லா அப்ளிகேஷனும் சிங்கிள் டேப்பில் நம்மளால் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இன்னொரு கூடுதல் விஷயம் என்ன அப்படின்னா இப்போது நம்மளோட ஃபோன்லேருந்து அவரோட ஃபோனுக்கு அதாவது ரிசீவரோட ஃபோனுக்கு நம்ம அப்ளிகேஷன் ஷேர் பண்ணிட்டோம். ஆனால் அவரால் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட ஃபோன் மாதிரி ஃபுல்லாக இருக்குது. அவரால் இப்போதைக்கு அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண முடியல அப்படின்னா பிரச்சனையே இல்லை. அவர் அந்த டிஸ்கண்ட் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணாத வரைக்கும் இந்த பேஜ் அப்படியே தான் அவருக்கு ஷோ பண்ணும். அவருக்கு எப்போ வேணுமோ அப்போ அந்த பேஜுக்குள்ளே போய்ட்டு அவர் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ அவர் எப்போ மாதிரி இந்த சென்ட் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணார் அப்படின்னா அந்த பேஜ் அவருக்கு ஷோ பண்ணும். அவருக்கு எப்போ தேவையோ அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அவர் எப்போ டிஸ்கனெக்ட் பண்ணுறாரோ அப்போ அந்த பேஜ் அவருக்கு க்ளோஸ் ஆகும். ஸோ கடைசியாக இந்த ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் ஷேர் பண்ணுற இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.